ஹலோ. சொல்லுங்கண்ணா. தோ இங்கதான் இருக்காரு. ஓ அப்படியா, ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. தோ அவர்கிட்டயே ஃபோன் தரேன். ஏண்ணா, என்ன ஆச்சு? ஏதாச்சும் பிரச்சனையாண்ணா? இதோ வரேண்ணா, இதோ வரேன். போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. என்ன சாதிக்க சொல்றாங்க. ஆனா இது பரவாயில்ல, சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம். டைவேஸ் கேஸ் எல்லாம் என்கிட்ட வருதுப்பா. நான் என்ன கோர்ட்டா இல்ல வக்கீலா? ஒரே குஷ்டம். போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஹலோ மச்சான், எங்க இருக்க? வீட்லடா. சரி மச்சான், பசங்களை ஏரியா கூட்டிட்டு வந்துடா. சரிடா மச்சான். நேத்து மூவி போயிருந்தடா, செம்ம மூவிடா. அப்படியே மச்சான். நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பா போறேன் மச்சான், நானும் பாக்குறேன். அதுக்கு முன்னாடியே வந்துட்டான் இவன். ஹாய் மச்சான். வாமாமே. நான் மச்சான் ஆரம்பிக்கலாமா? வந்துட்டோம்டா மச்சான். அவன் எப்பவுமே லேட்டா தானே வருவான். வா நம்ம ஆட ஆரம்பிக்கலாம். மச்சான், அவன் வந்துட்டான பாரு. என்னடா எல்லாம் வர சொல்லிருந்தீங்க? பிரவீனுக்கு வேலை கிடைச்சிதுடா, அதான் ட்ரீட் தரேன்னு சொன்னான். அவன் வேலைக்கு போய் 6 மாசம் ஆகுது. ட்ரீட்டும் வைக்க மாட்டான், ஒன்னும் வைக்க மாட்டான். நம்மளதான் சொல்றானோ. மச்சான், நேற்று பீச்சுக்கு போயிருந்தேன்டா. எல்லா பொண்ணுங்களும் பேர சொன்னீங்கடா. பார்த்துட்டு செம்ம காண்டாயிடுச்சுடா. நம்ம தான் செட் ஆக மாட்டுது. சே மச்சான், நம்ம லைஃப்ல லவ், மேரேஜ், சந்தோஷம், துக்கம் இது எல்லாமே விதிப்படி தான் மச்சான் நடக்குது. நம்ம கேங்க்கு லவ் எல்லாம் செட் ஆகாதுடா. யாரா அவன் விதி மதின்னு பேசிட்டு இருக்கான்? நீங்களாம் உனக்கு குடிக்காம வேலைக்கு போயிருந்தாவே ஈஸியா உசார் பண்ணிடலாம் மச்சான். இதுக்கு போயிட்டு பண்றான். மச்சான், நீ மட்டும் என்ன 1000 ஃபிகரை உஷார் பண்ண மாதிரி பேசுறா? உனக்கே என்ன மாதிரி விதி தான்டா. கரெக்ட் மச்சான், போட்டுக்கோ. எண்ணி ஒரு வாரத்துல ஃபிகர் உசார் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நீங்க சொல்றது அப்ப நம்புறேன்டா. விதியா விதி. மச்சான் எதுல எங்க கூட்டு வந்தா? மச்சான் இஎஸ் கைவாக்கெல்லாம் போனா ரொம்ப சீன் போடுவாங்க மச்சான். கரெக்ட். இங்கதான் மச்சான் நமக்கேத்த ஃபிகர்ல இருப்பாங்க. அதுக்கு தான் என்ன கூட்டு வந்தியா? ஆமா மச்சான். மச்சான் மச்சான் எப்படா போய் பேசுறது? அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லடா. ஃபர்ஸ்ட் பேர் நன்றி, அடுத்து டைம் நன்றி, அப்படியே பேசி உஷார் பண்ணு. போ போ போ. ஆல் தி பெஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க நேம் ஷர்மிளா தானே? என்னடா வேணும் உனக்கு? என்னை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ஆமாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, என் ஆள் பஜ்ஜி வாங்க போயிருக்கான். வந்தோடனே கேட்டு சொல்றேன். சரி தங்கச்சி, அண்ணன் கேட்டுதா சொல்லு. ஆல் தி பெஸ்ட்ரா. தேங்க்ஸ்டா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் பைக்ல சிங்கிளா வந்தேன். போகும்போது என் லவ்வர் தான் உட்காருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வரீங்களா இல்ல எப்படி? செருப்பு பிஞ்சிடும். போறியா போலீஸை கூப்பிடவா? என்னடா ஆச்சு? மச்சான் அவன் நைட் சொல்றேன்னு சொன்னா, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். தூ, இதெல்லாம் ஒரு பொழப்பு. சரி சரி விடு விடு. எக்ஸ்கியூஸ் மீ,
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதான் என் நம்பர். நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல, வேற ஆளை பாரு. சாரிங்க, உங்களை நல்ல பொண்ணு நினைச்சிட்டேன். அக்கா சாரிக்கா. அக்கா 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 அக்கா. ஐயோ ஆச்சு, ஃபோன்ல சார்ஜ் வேற இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ஐ லவ் யூங்க. என்னையா? காதல் சொல்லாமல் கைவிரல் கதை பேசும், காயப்பட்டாலும் கண்ணிரண்டும் முனை தேடும். காதல் சொல்லாமல் கைவிரல் கதை பேசும், காயப்பட்டாலும் கண்ணிரண்டும் முனை தேடும். மனமே மறையாதே, உயிரே கரையாதே, காதல் பிரிந்தாலே மரணம் வலியே. மனமே மறையாதே, உயிரே கரையாதே, காதல் பிரிந்தாலே. மற்ற பொண்ணு மாதிரி நீங்க விட்டு போக மாட்டியே. பொண்ணுங்க யோசிக்கிட்டு தான் டைம் எடுப்பாங்க. ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க கூட சாகிறதுக்கே தயாரா இருப்பாங்க. சீப்போட போற இடம் நரகமோ சொர்க்கமோ என்னைக்குமே நீ தான் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். அது அந்த விதியே நினைச்சாலும் அதை நான் மாத்துறேன். அவன் சொல்றது கரெக்ட் தான்டா, என்ன பண்றது, இப்படிதான் போகுது. மச்சான், போன வாரம் வெளியே போயிருந்தான் மச்சான். எல்லா இடத்துலயும் பார்த்துருந்தேன், எல்லாம் அதே மாதிரிதான் இருக்காங்க. நம்மளும் மாறணும் மச்சான், அதுக்கேத்த மாதிரி. ஆமாண்டா, ஒரு பர்த்டே வேற வருது மச்சான், என்ன செய்யறதுன்னே தெரியல. கேக் இப்ப வந்தா பொண்ணுக்கோசம் பசங்க கழட்டி விட்டுறாதீங்க. புறம் கழட்டி விட்ட பசங்க தான் கூட வருவாங்க. சரியா? டாட்டா காட்டி போயிட்டே இருப்பான். சரியா? சராந்துப்பா. அவன் சொல்றது கரெக்டுமா மச்சான், தெரியுது. சப்படா. டேய் டேய் எங்கடா போற? டேய் நில்றா. டேய் டேய் நில்றா. டேய் நில்றா. அவங்கடே போ. இவன் வேற பொசுன்னு கோச்சிக்கிறான். டேய் நில்றா. டேய் நில்றா. என்னடா அவன் மயிர்மா பேசுனுறான்? ஒரு பொண்ணு தப்பு பண்ணான்னு எல்லா பொண்ணும் அதே நினைச்சிருவீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க ஒழுங்கா இருங்கடா, அப்ப மறுபடியும் சொல்லலாம். அதுக்கு ஏன்டா ஏன் மேல கோச்சிக்க? சொல்ல கேட்டுந்தல. டேய் நில்றா. டேய் டேய் மோத்த. டேய் நில்றா. டேய் 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 பஸ் காசுடா. நில்றா. டேய் நில்றா. ஹலோ மச்சான், ஃபர்ஸ்ட் நான் போயிடுறேன், நீங்க பின்னாடி வாங்கடா. ஹாப்பி பர்த்டே செல்லம். தேங்க்யூ. உள்ள வா. இதோ வரேரு. ஹலோ ஹலோ. சொல்லுங்கண்ணா. தோ இங்கதான் இருக்காரு. ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இதோ அவர்கிட்டயே போன் தரேன். ஒண்ணு இல்ல, கிளம்பி வா. ஏன்னா என்ன ஆச்சு? ஏதாச்சும் பிரச்சனையாண்ணா? நீ முதல்ல வாயேன். இதோ வரேண்ணா, இதோ வரேன், ஒரு நிமிஷம். சீக்கிரம் வாமா. வா 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 வாமா. ஹலோ மச்சான், நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வாங்கடா. ஆமாண்டா. ஆமா. என்னடா அவனுக்கு? டேய் தானா போன் பேசினா? டேய் சரணா. டேய் சரணா, என்னடா ஆச்சு? டேய் எழுந்துடா. டேய் சரணா. டேய் சரணா எழுந்துடா. மச்சான் வாழ வந்துடா போற. டேய் என்னடா மச்சான்? நம்ம லைஃப்ல லவ், மேரேஜ், சந்தோஷம், துக்கம் இது எல்லாமே விதிப்படிதான் மச்சான் நடக்குது. பூஜா வந்திருக்கேன்டா. சரவணா ஏறுடா. போற இடம் நரகமோ சொர்க்கமோ
என்னைக்குமே நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். அது அந்த விதியே நினைச்சாலும் அதை நான் மாத்துவேன்.